ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Redmi A7 Pro 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.9 இன்ச் IPS LCD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டாக கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 800 நெட்ஸ் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி இப்போ 15 செக்மெண்ட் இந்த ஃபோன் வருது அப்படின்னா எல்லாமே இந்த டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. அதாவது இந்த டிஸ்பிளே, இந்த ரிஃப்ரெஷ் ரேட்டு, அதே போல் இந்த பிரைட்னஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு ரிஃப்ரெஷ் ரேட்டு டிஸ்பிளே இருந்தாலும் வந்தாலும் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்தா நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீடு எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அப்படி இது கொடுக்கும்போது 120 கொடுக்கறனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுற ஸ்பீடு, டச் ஹேண்ட்லிங் ஸ்பீடு, மல்டி டாஸ்கிங் இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அப்புறம் 800 நெட்ஸ் வந்து பிரைட்னஸ் லெவல் கொடுக்கறனால நம்மளுக்கு வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போதும் கூட பிரைட்னஸ் வந்து நல்லாவே தெரியுங்க. ஃபான்ட்ஸு, வீடியோஸ்லாம் நல்லா பிரைட்டாக தெரியுங்க. அப்புறம் 8.2 mm திக்னஸ், கொஞ்சம் குண்டான ஃபோனு. அப்புறம் நம்மளுக்கு 208 கிராம் வெயிட் இந்த ஃபோன். அப்புறம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட், சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஏன்னா ஏமோல் டிஸ்பிளேனா தான் நம்மளுக்கு பூரா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் கொடுப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு IPS ஸ்க்ரீன் காட்டி நம்மளுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமரா 13 MPக்கான பின்னாடி கேமரா கொடுக்குறாங்க. 1080p வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி தருங்க. ஓகேங்களா, ஒரு ஓகேவான ஃபோட்டோஸ் அப்படி தான் கொடுக்குது. இந்த 15 செக்மெண்ட்டில் என்ன கேமரா குவாலிட்டி இருக்குதோ அதை தான் கொடுப்பாங்க. அப்புறம் 8 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் எடுக்க முடியுங்க. ஏன்னா இன்னொரு 10,000 அதிகம் போட்டால் கேமரா குவாலிட்டிக்கு வேணும் அப்படின்னு அதிகம் போடணும். இந்த ப்ரைஸுக்கு ஒரு ஓகேவான கேமரா இருந்தால் போதும் அப்படிங்கிறோம். இந்த ஓகேவான கேமரா தாங்க. அடுத்தது 6000 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 15 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 6000 mAh பேட்டரிங்காட்டி நார்மல் யூசேஜாக இருந்தால் நம்மளுக்கு கேம் அப்படி விளையாட்டிங்க அப்படின்னா 8லேருந்து ஒரு 10 மணி நேரத்துக்கு வந்து சார்ஜ் நிற்கிங்க. சப்போஸ் இல்லை நான் சூப்பர் நார்மல் யூசேஜ் அப்படின்னா ஒரு 1.5 நாள் சார்ஜ் நிற்கிங்க. அடுத்தது 4GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB இன்டர்னல் மொபைல் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 14,000 வர வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. சப்போஸ் 6GB RAM வேரியன்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு 15,000 ப்ரைஸ்க்கு வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா ரேம் பொறுத்து தான் வரும். ஏன்னா ரோமோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனங்க எடுத்தால் இப்போ வந்து செல்லோட ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சிங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ரோம் நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா நம்மளுக்கு பேசிக் வேரியன்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு போக போக ஸ்டோரேஜ் வந்து ப்ராப்ளம் ஆயிடும். அதனால் எடுக்கிறது ஸ்டோரேஜ் அதிகமாக கொடுத்துங்க. அடுத்து இதோட ப்ராசஸ் யூனிசோ T7250 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. ஒரு டிசென்ட்டான ப்ராசஸ் தான். ஓகேங்களா, ஏன்னா இப்போ இந்த ப்ரைஸுக்கு எல்லாமே இந்த ப்ராசஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா ஒரு சில மொபைலில் வந்து MediaTek Dimensity 6000 அந்த சீரிஸ் இருந்திருக்குங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் இது விட்டால் அது அப்படி இருந்தால் இப்போ இருக்கிறனால நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டிசென்ட்டான ப்ராசஸுங்க. ஓகேங்களா, ஏன்னா MediaTek Dimensity கொடுத்தது இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கு. ஆனால் இவங்க வந்து இதே தான் கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து இதே காம்படிட்டர் Realme Narzo 100 Lite அப்படிங்கிற ஃபோன் வந்து இதே 15 செக்மெண்ட்டில் இதே அமேசானில் தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ப்ராசஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் வந்து யூனிஸ்கோ அந்த ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு டிசென்ட்டான ப்ராசஸ். ஆனால் இதோட அந்த MediaTek ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்புறம் IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. இந்த தண்ணி துளிகள், மழை துளிகள்லாம் ஃபோன் மேலே விழுந்தால் மோஸ்ட்லி டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போட்டு எடுக்கிறதில்ல, சும்மா தொழிகள் அந்த மாதிரி விழுந்தால் ஒன்றாக அப்படின்னு இருக்கிறாங்க. Android 16 வரப்போகுதுங்க. சப்போஸ் இந்தியன் வேரியண்ட்டில் வரும்போது ஒரு 5G ஃபோன் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது 15 செக்மெண்ட் வரனால கண்டிப்பாக இது 5G ஃபோனாக தான் கொடுப்பாங்க. இப்போ ஏன்னா 5G ஃபோன் கொடுத்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஒரு 13,000 அந்த ரேஞ்சில் வருது அப்படின்னா நம்மளுக்கு 5G ஃபோன் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இது 5G ஃபோனாக தான் இருக்குங்க. அப்புறம் நீங்கள் எத்தனை பேர் ரெட்மி மொபைலேருந்து இந்த வீடியோ பார்க்குறேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு கேட்ட ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் யூஸர் இருக்கிறாங்க. நானும் யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸில் பார்க்குறேன். அவங்களும் டீசெண்டாக தான் இருக்குன்னு இருக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பொருள் சந்திப்பன் பிள்ளை. பை, டேக் கேர்.